ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அனிதாஸ் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையுமே சாப்பிட்ற மாதிரியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்பவும் செய்கிற சட்னிலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சட்னி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃப்ளேவருக்காக முழு மல்லி, வெந்தயம்லாம் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அதனால் ரொம்பவே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ வாங்க அந்த அருமையான சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் லேசாக சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் லேசாக சூடானதும் இதில் 10 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். மிளகாய் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். அதோட கலர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம எடுத்து வச்சிடணும். மிளகாயை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே பேன்ல நம்ம கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது 1/4 ஸ்பூன்ல பாதி அளவு. அடுத்தது 1 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா மல்லி. நம்ம சேர்த்த மல்லி ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதுல 6 ல இருந்து 7 பூண்டு பல் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமா கருவேப்பிலை இதுல சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல ஒரு சின்ன பீஸ் புளியை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பெரிய தக்காளி, தக்காளி சீக்கிரமா வதங்கறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இதுல ஒரு சின்ன பீஸ் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வதக்கி வச்ச வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம இதை மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிடலாம். அரைக்கும் போது நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச மிளகாவையும் சேர்த்து அரைக்கணும். இப்ப நல்லா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அரைக்கும் போது சட்னிக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு நம்ம அரைக்கணும். அடுத்ததா சட்னி தாளிக்கிறதுக்காக நான் ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். பேன் சூடானதும் இதுல கொஞ்சமா நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில தாளிக்கிறது ரொம்பவே நல்லது உடம்புக்கு. அதோட நமக்கு நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் சட்னிக்கு. அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. உளுத்தம்பருப்பு ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, இதோட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள். இப்ப ஏற்கனவே அரைச்சு வச்ச சட்னியை இதோட சேர்த்துக்கலாம். சட்னி சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல ஸ்பைசியான டேஸ்டியான ஆனியன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னி இட்லி, தோசைக்கு மட்டும் இல்ல, சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக் அனுப்புங்க.